தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோ ஏர் குவாலிட்டி சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DHT11 வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, அந்த எரர் மெசேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் THT ஓகே DHT11 சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறையா லைப்ரரி வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவீங்க. இப்படி கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறப்போ ஒரு சில லைப்ரரிஸ் கிடைக்கும், சில லைப்ரரிஸ் கிடைக்காது. அப்போ சிம்பிள் THT ஓகே DHT11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் THT அப்படின்னு ஒரு லைப்ரரி மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, நீங்கள் எவ்வளோ தான் இன்டர்ஃபேஸ் பண்ணி நார்மலாக டிஜிட்டல் கோடிங் போட்டிங்கனாலும் அந்த DHT11 சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ அது என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னா SBI கம்யூனிகேஷன் மாதிரி நமக்கு என்ன பண்ணிப்பாங்க, உள்ளே வந்து கோடிங் வந்து இன்பில்டாக ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சிம்பிள் THT நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் பின்னு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹியூமிடிட்டி சென்சரோட வேல்யூ அதே மாதிரி டெம்பரேச்சர் சென்சரோட வேல்யூ ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டிஜிட்டல் பின்லேருந்து உங்களால் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே, அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் THT.h அப்படிங்கிற லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஃபைல் வந்து இருந்தால் மட்டும் தான் கோடிங் ரன் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த சென்சர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ சிம்பிள் THT அப்படிங்கிற லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு வந்துருக்கு. அதை வந்து நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய Arduino சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரி அதில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேனேஜிங் லைப்ரரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சிம்பிள் THTன்னு இருக்கும். ஓகே, அந்த சிம்பிள் THT வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் டவுன்லோடு HTTP டவுன்லோட்ஸ் Arduino இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து இஷ்யூ ஆகிருக்கு. ஓகே, இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகாதனால எனக்கு இந்த இஷ்யூ வந்துருக்கு. அதனால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னா இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போதில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எகைன் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் THT ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிள் THT ஸ்பேஸ் விட்டு போட்டதுனால ரெண்டு இது உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி சிம்பிள் THTன்னு ஒரே ஒரு லைப்ரரி மட்டும் தான் ஷோ ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் லைப்ரரி, இந்த சிம்பிள் THTயில் செலக்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த செலக்ட் வெர்ஷனில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா 1.0.15 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து 1014. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 1015 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாலுங்கிறது எனக்கு எனேபிள் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் என்ன ஆகும், லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிக்கும். அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடிங் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கம்பல்சரி கோடிங் என்ன ஆகும், வெரிஃபை ஆகும், ஹார்ட்வேர்லையும் பர்ஃபெக்டாக அவுட்புட் ஆகும். அப்போ நீங்கள் எந்த பின்னில் வந்து அந்த சென்சார் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆனால் இன்பில்டு லைப்ரரி தான். அந்த இன்பில்டு பின்னில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எந்த பின்னில் வேணுமாலும் இன்புட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆஸ் இன்க்ளூட் சிம்பிள் THT.h அப்படின்னு ஹெட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல்.h LCDக்கான பின்ஸ் எல்லாமே என்ன பண்ணேன், டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லிக்விட் கிறிஸ்டல் LCD அதில் வந்து 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் LCDக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்ட்டு பின் DHT11 இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எந்த பின்னில் கனெக்ட் பண்ண போகிறீங்க. Arduinoவில் 0 to 13 வரைக்கும் பின்ஸ் இருக்குது, இல்லை A0லேருந்து A5 வரை இருக்குது. அப்போ A0 பின்னில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை A1ல் கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை 0 to 15 பின்னுக்குள்ளே எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்மீட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து சிமுலேஷன் வந்து அவுட்புட் வரல. சிமுலேஷனுக்கான லைப்ரரி இருக்குது, ஆனால் லைப்ரரி இருந்தால் எனக்கு என்ன சரியாக அவுட்புட் வரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹார்ட்வேரில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கோடிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு பர்ஃபெக்டாக கோடிங் வந்து ஹார்ட்வேரில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சிம்பிள் THT11 பின் THT11 அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகே, ஏன்னா அது பின் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிள் THT11 அப்படிங்கிற லைப்ரரிக்கு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் எந்த பின் வந்து இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்போ அதுக்காக ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ AB அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வாய்ட் செட்டப்பு serial.begin ஓகே 9600 எனக்கு பாட் ரேட் வந்து 9600. இது வந்து நம்ம சீரியலில் சென்ட் பண்ணால் தான் தேவைப்படும், இது வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகே, நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, இதில் மேக்ஸிமம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன் கோடிங்லேருந்து. ஓகே, LCD begin 16,2 அடுத்த டிலே வெல்கம் அப்படின்னு போட்டேன். LCD.clear அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணேன், LCD வந்து கிளியர் பண்ணேன். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணேன், சம் டிலே ஆகும், அந்த கண்டென்ட்டையும் நான் மாற்றுறேன். ஓகே, 5000 இங்கே வெல்கம் போல் Arduino இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நான் மாற்றுறேன். Arduino
இன்டர்ஃபேஸ் DHT11 ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா DHT11 சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுனால DHT11 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ அதை தான் இங்கே வந்து எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அந்த கோடிங் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு DHT11 சென்சார் அப்படின்னு போடுறோம். DHT11 ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், DHT11க்கு தான் அதை ரைட் பண்ண போகிறோம். அப்போ DHT11 போட்டேன். அடுத்து 5 செகண்ட்ஸ் வந்து எல்இடி வெயிட் பண்ணிட்டு எல்சிடி கிளியர் பண்ணி விட்றோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பைட்டில் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0, பைட் ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு 0 அப்படி என்ன பண்ணுங்க 2 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் என்ன பண்ணலாம், நம்ம குளோபலாகவும் டிக்ளேர் பண்ணலாம், லூப்லையும் டிக்ளேர் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், லூப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட்டு எரர் சிம்பிள் THT எரர் சக்ஸஸ். எனக்கு வந்து எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டேரெக்டாக லூப்புகளை வந்து மாட்டிக்கும். ஓகே. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு எரர் சிம்பிள் THT எரர் சக்ஸஸ். எனக்கு வந்து எரர் வருதா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன். அப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், லூப்புகளை வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே. இஃப் எரர் ஈக்குவல் டு DHT11.read. அப்போ DHT11 சென்சார் வந்து ரீட் பண்ணு. அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பர்சன் ஆஃப் டெம்பரேச்சர், ஆம்பர்சன் ஆஃப் ஹியூமிடிட்டி. எனக்கு வந்து ஆம்பர்சன் ஆஃப் ஹியூமிடிட்டி, ஆம்பர்சன் ஆஃப் டெம்பரேச்சர் இது ரெண்டையும் எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும், டேரெக்டாக டெம்பரேச்சரில் என்ன வேல்யூ இருக்குது, அந்த அட்ரஸ் டெம்பரேச்சருங்கிற வேரியபிள் ஸ்டோர் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, ஹியூமிடிங்கிற வேல்யூவில் என்ன வேல்யூ இருக்குது, அது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டே எங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏங்கிற வேரியபிளையும் பிங்கிற வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணும். ஓகே. அடுத்து நாட் ஈக்குவல் டு சிம்பிள் THT எரர் சக்ஸஸ். இன்னைக்கு சிம்பிள் THT எரர் சக்ஸஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா எரர் ஈக்குவல் டு THT இது வந்து எரர் ரீடை பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சிம்பிள் THT எரர் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படி நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கு இல்லை. ஓகே. அப்போ சிம்பிள் THT சக்ஸஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்புகள் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் வேல்யூ ஹியூமிடிட்டி வேல்யூ எடுத்துக்கிட்டு A ஈக்குவல் டு டெம்பரேச்சர், B ஈக்குவல் டு ஹியூமிடிட்டி அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏல வந்து டெம்பரேச்சரோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பியில் வந்து ஹியூமிடிட்டியோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஈரப்பதம்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் அப்படின்னா அங்கே இருக்க வெப்பநிலை சொல்லுவோம். அப்போ அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுங்க, எல்சியில் நான் பிரிண்ட் பண்ணுங்க. LC.setCursor 0,0 காலம்ல என்ன பண்ணேன், LC.print D அப்படி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏவில் என்ன பண்ணுங்க, டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 6,0 அப்படின்னா 0th ரோவில் 6th காலம்ல என்ன பண்ணேன், ஹியூமிடிட்டி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கோடிங் எல்லாமே என்ன ஆகும், பர்ஃபெக்டாக அவுட்புட் வரும் ஹார்ட்வேரில். நீங்கள் ஹார்ட்வேரில் செக் பண்ணி பார்த்துட்டு கோடிங் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடிங் வந்து நான் வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துடும். ஓகே. ஏன்னா அது லைப்ரரி எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணலாம் கிடையாது, லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. லைப்ரரி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் சிமுலேஷனில் மட்டும் இது அவுட்புட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போய்ட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ண ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணது. ஏன்னா நம்ம இன்க்ளூட் லைப்ரரி ஏற்கனவே பண்ணியாச்சு. ஓகே. ஆனால் ஸ்கெட்ச் பண்ண உடனே என்னாச்சு, கோடிங் இதுலேயே வந்து டன் கம்பைலிங் வந்துச்சு. இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் போட்டுச்சிருக்கேன். ஆனால் அந்த சிமுலேஷன் என்ன ஆகலை, பர்ஃபெக்டாக அவுட்புட் வந்து வரவும் இல்லை, ஹார்ட்வேர் வந்து ஆன் ஆகவும் இல்லை. ஓகே. அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து சிமுலேஷன் வந்து அவுட்புட் வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இது வந்து மினிமிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி DHT11 சென்சார் மாடியூல் எடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கரெக்டாக அந்த மாடியூல் வந்து தரல. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா DHT11 சென்சார் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த DHT11 சென்சாரில் என்ன இருக்குது, நமக்கு வந்து மாடியூல்ஸ் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கோடிங் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 20 Arduino interface DHT11. இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து கோடிங் ரன் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சும்மா அந்த டெஃப் ஃபைல் வந்து இல்லை, DHT11 வந்து எரர் காமிக்கும், THTXS அப்படின்னு காமிக்குதா. அப்போ வந்து நமக்கு என்ன VDD கிரவுண்ட் வந்து சரியாக இல்லைன்னு வருது. ஆனால் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஹார்ட்வேர் கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா DHT11 தான் கிரவுண்டு தான் கொடுத்துருக்கேன். VDDக்கு வந்து 5 volt கொடுத்துருக்கேன். டேட்டா வந்து டேரெக்டாக செகண்ட் பில் தான் கனெக்ட் பண்ணுது. ஆனால் அது என்ன ஆகலை, நமக்கு DHT11 மாடியூல் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ட்வேரில் செக் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. அந்த உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒர்க் ஆகுது யாருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.